அந்த வேலையை யாராவது செஞ்சுதானே ஆகணும். எனக்கு அவங்கள பார்த்தா பொறாமையா இருக்கு. இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது நியூஸ் ரிப்போர்ட் பண்ண வாய்ப்பு கிடைக்குது. நான் மட்டும் எங்க எடிட்டராவே உட்காந்துருக்கேன். எடிட்டரா இருக்கிறதுல என்ன பிரச்சனை? ரிப்போர்ட்டரா போனீனா வெளியே வெயில்ல தீஞ்சு போயிடுவேன். ஹே, இங்க பாரு, நம்ம 2 பேர் கலருக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாத்தியா? பேசாம தோலை மாத்திக்கலாமா? உள்ள இருக்கிறது நல்லாதான் இருக்கு. ஆனா நான் இங்க வந்த உண்மையான நோக்கம் என்ன? செய்திகளை சேகரிக்கிறதுக்காக எங்க உயிரை பணைய வைக்க கூட தயங்க மாட்டோம். நிச்சயமா நான் ஒரு நாள் மோஷமிங் மாதிரி ஒரு நாள் கோல்ட் மெடல் ரிப்போர்ட்டராக நம்புறேன். ஆனா இப்ப நீ பேசின பேச்சு இருக்கே, அது மோஷமிங் மாதிரி இல்ல, ஆர்வ கோளாறு மாதிரி. உனக்கு என்ன தெரியும்? சும்மா இருந்து பாருப்ப தெரியும். ஜெயலான், இன்னைக்கு மார்னிங் நியூஸ் இது எடிட் பண்ணி கொடுத்துறேன். சரி. ஹலோ, எல்லாரும் வேலையை பாருங்க. பேசுறதா இருந்தா கஃபே போய் பேசுங்க. வேலையை எல்லாரும் சரியா பாருங்க. இன்டர்வியூ பண்றதா இருந்தா புது நியூஸா பண்ணுங்க. போட்ட நியூஸையே போடாதீங்க. என்னாச்சு உனக்கு? கப்பல் கவுந்துருச்சா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சிஸ்டம்ல முகம் பாத்துட்டு இருக்கியா? மேம், அது வந்து நீ விளக்கம் கொடுக்கற நேரத்துல வெளியே 1000 புது நியூஸ் வந்துகிட்டு இருக்கு, தெரியுமா? மேடம், காலையிலே 3 பிரேக்கிங் நியூஸ் மேடம். செகண்ட் ரிங் ஹைவேஸ்ல பல கார்கள் ஒன்னோட ஒன்னு இடிச்சுக்குச்சு. கேஷுவாலிட்டிஸ் பத்தி தெரியல. அப்புறம் வெஸ்டர்ன் சபர்ப்ஸ்ல ஒரு கிளாஸ் ஃபேக்டரியில ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. தீயணைப்பு வண்டிகள் வரதுக்கு முன்னாடி அங்க இருக்கவங்க எப்படியோ நெருப்பு அணைச்சிட்டாங்க. 2 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. கார் ஆக்சிடென்டோட கேஷுவாலிட்டிஸ பத்தி தெரிஞ்சுக்க ஆள் அனுப்பு. அதான் அணைஞ்சிடுச்சுல, சின்ன நியூஸா போடு. ஓகே மேடம். ஒரு நிமிஷம். நெருப்பு அணைஞ்சிடுச்சு அப்படின்னா இத்தனை ஃபயர் இன்ஜின்ஸ் அங்க இதுக்காக? கண்டிப்பா அப்படி நடக்க வாய்ப்பில்ல. இல்ல மேடம், நெருப்பு அணைச்சிட்டாங்கன்ற விஷயம் தெரியாம தீயணைப்பு வண்டிகள் வந்திருக்காங்க. அப்படி நடந்திருக்க முடியாது. ஏற்கனவே நிறைய ஃபயர் இன்ஜின்ஸ் அங்க போயிருக்கு. அதுக்கு காரணம் டஸ்ட். கிளாஸ் ஃபேக்டரியில ஃபயரை விட ஆபத்தானது டஸ்ட் தான். நீ என்ன இடியட்டா? ஃபாலோ பண்ண அனுப்பு. ஆனா எடிட்டர் மேடம், பிரேக்கிங் நியூஸ் டீம்ல மத்த எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் வேற வேற வேலையில பிஸியா இருக்காங்க. பியோ கிளாஸ் ஃபேக்டரிக்கு போ. இல்ல, அந்த எடிட்டர் இன்னைக்கு 12 o'clock இன்டர்வியூ இருக்கு. மேடம், அங்க நான் போறேன். நீ போறியா? மேம், நீங்க சொன்ன மாதிரி இருந்தா கிளாஸ் ஃபேக்டரியோட வேக்யூம் சிஸ்டம் ஃபயர் நாசம் பண்ணிருந்தா அப்போ தூசு பயங்கரமா பரவும் மேடம். அது பயங்கரமான ஏர் பொல்யூஷனை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு மேடம். அதுலயும் இன்னைக்கு காத்து வீசுற திசையை பார்த்தோம்னா அப்போ அது மொத்த சிட்டிக்கும் பெரிய அச்சுறுத்தல் ஆயிடும். ஐ நியூஸின் நேரடி ஒளிபரப்பு. கிளாஸ் ஃபேக்டரியில் நெருப்பு படவிதி எடுத்து நெருப்பு உடனடியாக அணைக்கப்பட்டு விட்டது. நெருப்பு இப்பொழுது கட்டுக்குள் உள்ளது. ஆனால் பெரிய அளவில் கண்ணாடி துகள்கள் பரவி ஐ நியூஸ் சார்பில் கேமராமேனுடன் விடை பெறுவபல் ஜெயலான். சிராங், நீ ஏன் கால் அட்டன் பண்ணல? கோர்ட்ல நீ மாத்தி பேசினதுக்கு எதனா ரீசன் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஜிராங், உண்மையிலே அங்க என்னதான் நடந்துச்சு?